ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிரவாத பயிற்சி முகாம்கள், குறிப்பாக லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது போன்ற தீவிரவாத பயிற்சி முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி பாகிஸ்தான் நடத்திய பதில் தாக்குதலில் இந்தியாவில் உள்ள பொதுமக்கள் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த நடவடிக்கையோடு நிற்கப் போகிறதா அல்லது இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெறப் போகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் போர் ஒத்திகை நடத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூளுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேற்று நடந்த இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற தாக்குதல் கிட்டத்தட்ட இரவு 1:05 தொடங்கி 1:30 வரைக்கும் 25 நிமிடங்களில் 24 ஏவுகணைகளை ஏவிவிட்டு 9 இடங்களில் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது அப்படின்னு இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. ரஜினிகாந்த் முதல் விஜய், அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் எல்லாருமே ஜெய்ஹிந்த். ரஜினி இதுல ஒரு படி மேல போய் ஒரு போராளியின் சண்டை தொடங்கி விட்டது, இலக்கை அடையும் வரை இந்த சண்டையை நிறுத்தக்கூடாது அப்படின்லாம் அவர் பதிவு போட்டு ஜெய்ஹிந்த் போட்டிருக்காரு. நீங்க இந்த தாக்குதல் குறித்து என்ன நினைக்கிறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட நடவடிக்கை தான். கடந்த சில நாட்களாகவே நாம் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு மோடி சொல்லியிருந்தாரு. போரை தவிர்க்க சொல்லி எல்லா நாடுகளும், அந்த அமெரிக்காவினுடைய துணை அதிபர் வான்ஸ் உள்ளிட்டு எல்லாருமே அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தாகணும் என்பது இந்திய அரசினுடைய பார்வையாக இருந்தது. இப்போ 100 பேர் இறந்துருக்கிறதா சொல்கிறீங்க. ஜெய்ஷ் இ முகமதுனுடைய ஃபவுண்டர் மசூத் அசார், அவர் ஃபேமிலியில் 10 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறதா அவர் சொன்னதாக ட்விட்டரில் செய்திகள் பார்க்குறேன். இந்த பக்கமும் அவர்களுடைய பீரங்கி தாக்குதல்னால 10 பேரா அதற்கு மேலேயா என்று தெரியல, மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சில இந்த பக்கம் இந்தியாவினுடைய 3 விமானங்கள் இந்திய பகுதியில் 3 ஜெட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்றாங்க. இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த தரவுகள் இருக்கு இல்லையா, இந்த விவரங்கள், இது என்றைக்கும் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு போரில் மனிதர்கள் 2வது பலி தான், முதல் பலி உண்மை. என்ன, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தங்களுக்கு தேவையான பர்சனை தான் கொடுப்பாங்க. அதனால் அதற்குள்ளே நாம் அதிகமாக போக வேண்டாம். ஆனால் இதை பற்றி ஒரு பலத்த கொண்டாட்டம் எல்லா இடத்துலையும் இருக்குது. பாகிஸ்தான் அவ்வளோதான், முடிச்சாச்சு. ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? நீங்கள் போராளியின் சண்டை தொடங்கி கடைசி வரைக்கும் போகணுமா? கடைசின்றது எது? பாகிஸ்தானை முடிக்கிற வரைக்குமா? இவர் போயஸ் ஓட்டத்தில் உள்ள காம்பவுண்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு எது வேணால் பேசலாம். இது வெளியே பேசுகிறவங்களும் கூட பாகிஸ்தானை தரமட்டமாக்கணும், பாகிஸ்தான் நஞ்சு நடுங்குகிறது, இப்படி அதெல்லாம் தம்ப்நெயிலுக்கா பேசுறதும் அப்படிதான் பேசுறாங்க. புதிய இந்தியா பிறந்து விட்டது, இது 5வது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு. அர்ணாப் கோஸ்வாமி பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சா நிதானத்தில் இருக்காருன்னு தெரியல. நிதானத்தில் இருந்தாலே அப்படிதான் இருப்பார். அதனால அப்படி இருக்கும் அது. ஆனால் இந்த தாக்குதல் பற்றி இந்திய இராணுவம் அதிகாரப்பூர்வமாக விடுத்திருக்கிற அறிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கை என்ன சொல்லுது? ஒரு 3 வரி நான் தமிழில் சொன்னாக்க நானாக சொன்னதாக சொல்லிடுவாங்க. இங்கே இருக்குது. Our action have been focused, measured and non-escalatory in nature. எங்களுடைய நடவடிக்கை குறித்த இலக்கை நோக்கியது, அளவானது, இந்த பதட்டம் அதிகரிக்கக்கூடாது என்பதை கணக்கில் கொண்டு செய்யப்பட்டது. No Pakistan military facilities have been targeted. பாகிஸ்தானுடைய இராணுவ இலக்குகள் எதையும் நாங்கள் தாக்கவில்லை. India has demonstrated considerable restraint in selection of targets and methods of execution. இந்தியா இந்த நடவடிக்கையில் கணிசமான அளவுக்கு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு செயல்பட்டுள்ளது. அதை அமல்படுத்துவதிலும் ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்திருக்கிறது. சரி, மேட்ருக்கு வாங்க, என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க, ஸ்ட்ரைக்ஸ் were carried out on 9 terrorist infrastructure sites.
பயங்கரவாதிகளுடைய 9 கட்டுமானங்களின் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. முப்படைகளில் இருந்தும் தாக்குதல் நடத்தப்பட்டது. எல்லை தாண்டி உள்ள நுழையல. இது ஏவுகணை தாக்குதல் தான். இதெல்லாம் ரைட்டு. இப்போ இதை சொல்கிறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அவங்க சொல்கிறது இது போர் அல்ல. உக்ரைன் மீது புட்டின் தாக்குதல் தொடுக்கும்போது கூட அது போர்னு சொல்லலை. அதுக்கு டெக்னிக்கலாக வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னாக்கா, இது ஐநாவினுடைய 51வது தீர்மானத்தை மீறுவது, எனவே தற்காப்பு நடவடிக்கைக்காக திருப்பி தாக்குவதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு, இது ஒரு ஆக்கிரமிப்பு போர் அப்படின்றது பாகிஸ்தானுடைய வருஷன். இப்போது இதுதான் நிலவரம். இப்போ இந்திய இராணுவத்தினுடைய இந்த அறிக்கையிலிருந்து பார்த்தா இதுக்கு மேலே தாக்குவது இவர்களுடைய நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. இது பாலாகோட் மாதிரி இன்னொரு தாக்குதல், அதோட கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கலாம் இந்த தாக்குதலை. அப்படி தான் தெரியுது. அப்போது எப்படி புல்வாமா தாக்குதலுக்கு, புல்வாமாவில் கொல்லப்பட்டவுடன் அதற்கு பதிலடியாக இந்திய மக்களுடைய கோபத்தை தணிப்பதற்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என்பதற்காக அந்த தாக்குதல் தொடுத்து அது ஏதோ பனைமரமாக தென்னை மரத்தில் தான் வந்துருச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் அப்படின்னு அவங்க பைன் மரம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இவங்க இல்லைன்னாங்க. உன் பிளேனை ஒன்றை சுட்டு தள்ளிட்டேன்னாங்க. அவங்க கிடையாதுன்னாங்க. இவங்க தார்கார் பைலட்டு அப்படின்னு அதை காட்டினாங்க. நாங்களும் ஒரு பிளேனை சுட்டுட்டோன்னு இவங்க சொன்னாங்க. எதையும் காட்டலை. இப்போ இது நடந்திருக்குது. இதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 100 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டீட்டெயிலெலாம் நமக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ இதில் என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னாக்கா, இந்த வார் லிமிட்டட் வாராக முடிஞ்சிருச்சுன்னாக்கா நல்லது. ஆனால் அஜய் சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் அனலிஸ்ட், அவர் கர்னல் ரிட்டையர்டு, அவர் இப்போ ட்விட்டர் பேஜில் பார்த்தேன், இதை காட்டிலும் அதிகமான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு பாகிஸ்தானுக்குள்ளேருந்து தீவிரமான குரல்கள் எழுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த பாகிஸ்தானுடைய இராணுவ ஜெனரல் முனிர் அவர் ஒரு மதவாதி, அந்த ஆள் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்றது சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக் இராணுவத்துக்கு இந்த போரை நடத்துவதில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு கிரெடிபிலிட்டியை பெறுவதற்கு, அது ஏற்கனவே மக்கள் இராணுவத்தின் மேலே வெறுப்பில் இருக்கிறாங்க, அதை பெறுவதற்கு அப்படி ஒன்று நடத்தலாம் அப்படின்னு தேவை இருக்குது. இதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் அளவில் உள்ள நிலைமை. இந்த தாக்குதல் நடந்த உடனே ட்ரம்ப் போட்ட ட்வீட் ரொம்ப முக்கியமானது. அவர் இதை அவமானகர நிகழ்வுன்றாரு, ஷேம்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் மோடியோட ஃப்ரெண்டுன்ற முறையில் மோடி தான் அதுக்கு ஏன் இப்படி அசிங்கமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஆனால் இதுக்கு மேலே போகாதீங்கன்னு அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. அதுபோல் ரஷ்யாவினுடைய இராணுவ அமைச்சர் லாவ்ரோவ் அவங்க சிம்லா அக்ரிமெண்ட் அடிப்படையில் உட்காந்து பேசுங்க, பேசி தீர்த்துங்க அப்படின்னு ரஷ்யாவினுடைய இராணுவ அமைச்சர் லாவ்ரோவ் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் இதை போரை நிறுத்துவதற்காக சவுதி அரேபியா, அமீரகம் இந்த நாடுகள்லாம் அந்த முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு ப்ரெஷர் அதிகம். என்ன ப்ரெஷர் அதிகம்னு சொன்னாங்க, பொருளாதார ரீதியாக நிறைய கடன் பட்டிருக்குது, நலிவுற்ற நிலையில் இருக்குது. முக்கியமாக சவுதி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு அவங்களுடைய உதவியை அதிகமாக எதிர்பார்த்து இருக்கிறது. அந்த பாயிங்க இருக்காங்க இல்லையா, ஷேக்குகள், அவங்க காஷ்மீரில் நிறைய பணம் போட்டிருக்கிறாங்க. பெரிய மாலு, லூலு மாலு, துபாய், இதெல்லாம் அந்த புர்ஜ் கலீஃபா இருக்குது இல்லையா, அந்த நிறுவனம்லாம் அங்கே மேசிவாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீநகரில். மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வேறு 2 பேருமே. அதனால் அவங்க அவங்களுடைய ப்ரெஷர் இருக்கும், அமெரிக்காவினுடைய நிர்பந்தம் இருக்கும், இதெல்லாம் பாகிஸ்தான் மேலே நிர்பந்தம் இருக்கும். மற்றபடி பொலிட்டிக்கலாக, அரசியல் ரீதியாக எப்படி மோடி இந்த மாதிரி ஒரு 24 பேர் நிராயுதபாணியாக சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல, அந்த மாதிரி பதிலுக்கு அவங்களும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதனால் அவங்க கூட கேட்டுக்கலாம், நாங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் என்ன நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா, இது போரினால் தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை அல்ல. இதை நான் சொன்னாக்க நீ எல்லாம் ஆன்டி மோடி, நீ அப்படி தான் பேசுவ அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் ஏஷியன் கவுண்டர் டெரரிசம் போர்ட்டல் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா பயங்கரவாத நடவடிக்கைகள் பற்றி ஃபுல் டேட்டா, அதனுடைய எடிட்டர் அஜய் சஹானி அவர் ஒரு இன்டர்வியூவில் ஃப்ரண்ட் லைனை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பாலாகோட் இதுக்கு முன்னால் தான் அவர் பேசியிருக்காரு.
பாலாகோட் மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தினாக்க ஒரு வெங்காயமும் அதனால் ஆக போகிறதில்ல. இல்லை போருக்கு தான் போகணும், போரால் ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாது, இதற்கு வேறு வழிமுறைகளில் தான் பாகிஸ்தானை கட்டுப்படுத்துவதென்றால் கட்டுப்படுத்த வேண்டும். அவருடைய கருத்து பாகிஸ்தானை கட்டுப்படுத்த வேண்டான்றதெல்லாம் இல்லை, இந்த வழிமுறை மூலம் செய்ய முடியாது. அவர் சில உதாரணங்கள் சொல்கிறார். பம்பாயில் தாக்குதல் தொடுத்த போது அதை மன்மோகன் சிங் எப்படி கையாண்டார், அவர் எப்படி வெற்றிகரமாக கையாண்டு காஷ்மீரில் படுகொலைகளின் எண்ணிக்கையை இன்னைக்கு இருப்பதை விட குறைவான எண்ணிக்கைக்கு அவர் எப்படி கொண்டாந்தார் அப்படின்றதெல்லாம் அந்த பேட்டியில் விரிவாக சொல்கிறார். அதனால் இந்த போர் அல்லது இந்த மாதிரியான தாக்குதல் இதற்கு உதவாது என்பது அவருடைய கருத்து. இன்னொருத்தர் ராவினுடைய சீஃப் ஏஎஸ் துலத், அவர் காஷ்மீர் மக்களை நம் பக்கம் கொண்டு வந்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு வேறு தீர்வு இல்லை, சும்மா பாகிஸ்தானை பற்றி பேசுகிறதில்ல எந்த பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் சொல்லிவிட்டு ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். ஒரு போருக்கு ஒரு இலக்கு இருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு போருக்கு இதுக்கு என்ன இலக்கு, இந்த நடவடிக்கைக்கு என்ன இலக்கு? பதிலடி கொடுத்துருக்காங்க, அதுதான் இலக்கு. பதிலடின்னு சொல்லலை, நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது, ஜெய்ஹிந்த் அப்படின்னு இராணுவம் ட்வீட் போட்டிருக்குது. என்ன நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு? இப்போ அவங்க 26 பேர் மேல 26 பேரை கொண்டாங்க, நாங்க 27 பேரை கொண்டோம். அந்த பொட்டில இருந்த 26 மனைவிகளுக்கு நீதி பெற்று தருவதற்கான பதிலுக்கு நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்றது ஜஸ்டிஸா அப்படின்றது தான் கேள்வி. இப்போ இதில் 2 பிரச்சனை இருக்குது. யாருக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்ற கேள்வி. இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? கொல்லப்பட்ட அந்த 26 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான நீதி. அவங்களுக்கான நீதி அப்படின்றது பயங்கரவாதிகளை தண்டிப்பது. யார் கொலை செஞ்சாங்களோ அவங்கள இது வரைக்கும் பிடிக்க முடியல, அதான உண்மை. இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க, பிடிக்க முடியல. எங்களுக்கு தெரியாது, அதாவது பாகிஸ்தானா மற்ற இந்த ஜெய்ஷே முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர் இ தொய்பா இதெல்லாம் தூண்டியதெல்லாம் உண்மை. ஆனால் இதை நாங்கள் செய்யலைன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத நம்பலை, அதை விட்டுருங்க. அவங்க அதை அப்படி சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை அல்லது கொல்லப்படவில்லை, இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள். சரி, அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு அலட்சியத்துக்கு யார் பொறுப்போ அவர்கள் மீது விசாரணையும் இல்லை, தண்டனையும் இல்லை. நீதியில் அது வராதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அதையும் தள்ளி வச்சிருவோம். நீங்கள் சம்பந்தமாக ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்களா, அமித்ஷா பொய் சொல்கிறாரு இந்த பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து. அது இந்த தாக்குதல் நடைபெற்ற உடனே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. இப்போ பயங்கர ஜனநாயகமாக இருக்குது, இது வரைக்கும் அதெல்லாம் நடந்ததே கிடையாது. அனைத்து கட்சி கூட்டம்னா எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் யார் வரலைன்னா முக்கியமான ஆள் வரல, மோடி வரல. அதை பற்றி இந்த சத்யபால் மாலிக் இருக்கார்ல, அவர் வயரில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த ஆள் ஒரு பயந்தாங்கொழி, ஒரு யோக்கிய பொறுப்பான பிரதமராக இருந்தாக்கா அந்த கூட்டத்துக்கு வந்துருக்கிறான்ல, என்ன திமிர் இருந்தாங்க வராமல் இருப்பாருன்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், வரலை. அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, பர்மிஷன் வாங்காமல் இவங்க பாட்டு போயிட்டாங்க, இவங்க இவ்வளோ பேர் போனாங்கன்றது போலீஸுக்கு தெரியாது. அவர் சொன்னது கணக்கு என்னென்னா 2 நாளில் 1000 பேர் போயிருக்காங்கன்னு. சத்யபால் மாலிக் அந்த ஊர்லேயே கவர்னராக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கெல்லாம் காஷ்மீரை பற்றி என்ன தெரியும், அந்த இடம் எப்பேற்பட்ட இடம்னா, காஷ்மீருக்குன்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அந்த இடத்த பார்க்காம போக மாட்டாங்க. காஷ்மீரில் பல இடங்கள் இருக்குது, அந்த இடத்த பார்க்காம போக மாட்டான். குறைச்சலாக ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு மேலே அங்கே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை. இவர் என்ன சொல்லிட்டாரு, போலீஸுக்கு தெரியப்படுத்தலை, பர்மிஷன் வாங்கலை அப்படியான்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. யார் நம்ம எதிர்கட்சி சர்வகட்சி பிரமுகர்கள் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரிசையாக செய்தி வருது. என்டிடிவி, அதானி வாங்கிய என்டிடிவி, அதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, 1 வாரம் முன்னால் இந்த சம்மந்தப்பட்ட தீவிரவாதிகள் அதே இடத்துல ரெக்கேன்னு சொல்கிறது, ரெக்கானசன்ஸ், அதை செஞ்சு பார்க்குறது, ரிஹர்சல்னு வச்சுங்களேன், துப்பாக்கி இல்லாமல் இந்த காரியத்தை ரிஹர்சல் பண்ணி பார்த்துருக்குறாங்க என்று உளவுத்துறை தகவல் அப்படின்னு இவன் எழுதி 1 வாரம் ஆச்சு. ஃப்ரண்ட் லைனில் ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க ஒரு இதை பற்றி. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி மாதம் வரையிலும் அங்கே ஒரு சிஆர்பிஎஃப் அவுட் போஸ்ட் இருந்துச்சான். எங்கே? அந்த மைதானத்தில், ஓகே, புல்வெளியில். ஜனவரி மாதம் அதை எடுத்துட்டாங்களாம். ஏன் எடுத்தாங்கன்றதுக்கு அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் யார் வேணால் போகிறான் வரான் அப்படி தான் இருக்குது.
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு பொறுப்பானவர்களை விசாரிக்கிறது, தண்டிக்கிறது அந்த பேச்சே இல்லை. இந்த கேள்வி எதற்குமே பதில் இல்லை. கார்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நேற்றுக்கு. ஆமாம், நீங்கள் மோடி 3 நாள் முன்னால் கேன்சல் பண்ணீங்க, காரணம் இது மாதிரி தாக்குதல் வரப்போகுதுன்னு உளவுத்துறை தகவல், நீங்கள் மட்டும் பாதுகாப்பாக போயிட்டீங்க, அப்புறம் மக்களுக்கு என்ன, அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு. இதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. ரவிசங்கர் பிரசாத், கார்கேஜி ஒரு தேசபக்தர், நீங்கள்லாம் இப்படி பேசலாமா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குது, சரி மேட்ருக்கு வாயா, என்ன மேட்ரு அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அதனால் நீதியில் இதை பற்றி அவர்கள் பேசவில்லை. நீதின்றதை எப்படி சுருக்கிட்டாங்கன்னாக்கா, இதை திருப்பி ஒரு அடி அடித்தாக்க, ரோட்டில் உங்களுக்கு எனக்கு சண்டை வந்தால் என்ன, நீங்கள் ஒரு அடி அடித்தாக்க நான் ஒரு அடி அடிச்சிட்டேன்னு வச்சுங்க, மேட்ரு முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்குது. இப்போது பிரச்சனை அப்படியான்றது தான் கேள்வி. அதாவது காஷ்மீரில் நடந்திருக்கிற இந்த தாக்குதல் பகல்காம் இப்போ தான் முதல் முறையாக நடந்த தாக்குதலாக? காஷ்மீர் பிரச்சனைன்றது தோன்றிய நாள்லேருந்து 50களில் தொடங்கி அது இந்த அரசு வந்த பிறகு பல முறை தீவிரவாத தாக்குதல் 90லேருந்து இந்த மாதிரி ஆயுத போராட்டம், ஆயுதம் தாங்கிய குழுக்கள், தீவிரவாத நடவடிக்கைகள் நடக்குது. இப்போ அதுக்கு பிறகு மோடி வந்த பிறகுன்னு பார்த்தா 3வது இது 2016 ஊரி தாக்குதல், 16, 19 புல்வாமா தாக்குதல், இப்போ இது நடந்திருக்குது. இப்போ ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இவங்க பதிலடி கொடுக்குறாங்க. பதிலடி கொடுத்ததுனால என்ன நடந்திருக்கு? கார்கில் போரே நடந்திருக்குது. அதனால் என்ன முடிஞ்சிருக்குது? அப்போ காஷ்மீர் என்ற ஒரு பிரச்சனை கொதிநிலையிலேயே இருப்பதற்கு காரணம் என்ன? காரணம் பாகிஸ்தான் என்பது தான் இவர்கள் நமக்கு சொல்கிற செய்தி. பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, உள்நாட்டு மக்கள் மீது நீங்கள் எதற்காக அடக்குமுறையை ஏவுகிறீர்கள்? இப்போ 2000 பேரை கூப்பிட்டு கைது பண்ணி விசாரிக்கிறாங்க இல்லையா? கரண் தப்பார் ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ 2000 பேரை கூப்பிட்டு இந்த தீவிரவாத தாக்குதல் எப்படி நடந்துச்சு, உனக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க. அப்போ அரசாங்கத்துக்கு தெரியாத ஒரு ரகசியம் இந்த 2000 பேருக்கு தெரிஞ்சிருக்கா? என்னையா நிர்வாகம் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ 2000 பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. புல்டோசர் ஜஸ்டிஸ் மாதிரி டைனமைட் ஜஸ்டிஸ். 10 வீடு, ஐயோ பாவம், அவன் வீட்டு பையன் என்றைக்கோ கிளம்பி போயிட்டான், அவன் போராளி குழுவில் சேர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? அவங்களே புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டு பக்கத்து வீடு இதெல்லாம் எந்த விசாரணையும் இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் குண்டு வீசி தகர்ப்பது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை தாண்டி, இது பூரா எதை காட்டுது அப்படின்னு சொன்னாக்கா, காஷ்மீர் மக்கள் மீது இவர்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கை. இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு செக்யூரிட்டி மீட்டிங் நடக்குது. லெப்டினன்ட் கவர்னர் அமித்ஷா வந்திருக்காரு, நம்ம முதலமைச்சராச்சேன்னு சொல்லிட்டு உமர் அப்துல்லாவும் உட்காந்துருக்காரு. கூட்டம் ஆரம்பிக்க போகுது. அப்புறம் உமர் அப்துல்லா கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு அவரை வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்திட்டு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அப்போது அதாவது அது ஒரு யூனியன் டெரிட்டரி, மாநிலம் இல்லை. யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொன்னால் போலீஸும் டெல்லி கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்றது உண்மைதான். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அதில் பாதுகாப்பு பற்றி பேசுகிறீங்க. அப்போது அது அந்த உமர் அப்துல்லாவுக்கு கூட தெரியக்கூடாது. பெரும்பான்மை காஷ்மீரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு காஷ்மீரி, அவன் மேலேயும் சந்தேகம், நீ வெளியே போ, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காஷ்மீர் எந்த இடத்துல இருக்குது? இப்போ வெள்ளைக்காரன் இந்தியாவை பிடிச்சி ஆண்ட போது இந்தியர்களை வச்சுட்டு கன்சல்ட் பண்ண மாட்டான்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது இது. அப்போ இப்படி வைத்து கொண்டு நாங்கள் காஷ்மீர் மக்களின் நம்பிக்கையை பெற்று விட்டோம், டெரரிசம் முடிந்து விட்டது, டூரிசம் தொடங்கி விட்டது அப்படின்னு பஞ்சு டயலாகெல்லாம் பேசுனீங்களே, அதுக்கு என்ன பொருள்? இப்போ நீங்கள் தான் பயங்கரவாதம்லாம் இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது, அமைதியாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே பலி கொடுத்துட்டீங்க. அந்த செத்தவங்க பலி கொடுத்தவர்கள்லாம் இவங்கள தான் கடுமையாக பிடிச்சாங்க இல்லையா? யார்? இந்த அரசு தானே கேள்வி கேட்டாங்க. அதை திசை திருப்புவதற்கு இப்படி ஒரு இதை நடத்தி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், வேடிக்கை பார்க்குறாங்க இல்லையா? இது ஒரு கிரிக்கெட் மேட்ச்னு வச்சுருங்க, பாகிஸ்தான்காரன் 4 அடிக்கிறான் ஐபிஎல் மாதிரி, அடுத்து நம்மளால 6 அடித்தான்னு வச்சுருங்க, மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்போ அதுவாக நடக்குது. இப்போ நீதி நிலைநாட்டுறதுன்றது அவன் 4 அடித்தா நம்ம 6 அடிக்கிறதா? இப்போ அது அல்ல நடக்கிறது. எந்த நாடுமே, அமெரிக்கா உட்பட எதுவுமே இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இல்லாததுக்கு காரணம் என்ன? இப்போ சீனா கூட
பாகிஸ்தான் மீதான தாக்குதல் கவலை அளிக்கிறது அப்படின்னு ஒரு இல்லை இந்த யாருமே அமெரிக்கா குறிப்பா வந்து ட்ரம்ப் வந்து இது ஒரு அவமானகரமான நிகழ்வு அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? இல்லை மிக முக்கியமாக ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. பாகிஸ்தானுடைய கடந்த காலம் யோக்கியமானதா இல்லை. அவங்க வீணா போனதுக்கு காரணம் அமெரிக்காவுக்கு கையால் வேலை பார்த்தது. ரஷ்யாவை ஆப்கானிஸ்தான்லேருந்து விரட்டுறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறான்னு சொல்லி தாலிபான் மாதிரி குரூப்பு, பின்லாடன் மாதிரி குரூப்பு இதெல்லாம் அங்கே தான் ட்ரெயின் பண்ணாங்க. இப்போது பேய்க்கு வேலை கொடுக்கணுன்ற மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, அது அப்படி போன பிறகு தஹ்ரீக்கே தாலிபான்னு ஒன்று ஆரம்பித்து இப்போ பாகிஸ்தான்லேயே கொண்டு வைக்கிறாங்க அவங்க. என்ன அதில் ஷியா சுன்னி தகராறு, சுன்னி வந்து ஷியாவை கொண்டு வைக்கிறது. பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து உங்கள் சங்கிகள் இருக்காங்களே ஜிக்கு ஃப்ரெண்டு தாலிபான் தான். இப்போ தஹ்ரீக்கே தாலிபானுக்கு இந்தியா தான் குண்டு சப்ளை பண்ணுது, பலூச்சிஸ்தானுக்கு அவங்க தான் குண்டு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க புகார் சொல்கிறாங்க. சரி, இப்படி அந்த காலத்தில் அவன் பண்ணான். காஷ்மீர்லேயும் அவர்கள் தலையிட்டார்கள். இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இலங்கையில் எப்படி இந்தியா தலையிட்டதோ, ஈழப் பிரச்சனைக்கு நான் உதவுறேன்னு சொல்லி குழி பறித்ததோ, அதுபோல் காஷ்மீருக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு காஷ்மீருக்கு உதவுறதெல்லாம் பாகிஸ்தானுடைய நோக்கமே அல்ல. காஷ்மீர் சிக்கலை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவுக்கு ஒரு தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது அவங்க நோக்கம். இந்தியா காஷ்மீர் மக்களை ஜனநாயகபூர்வமாக நடத்தி 370 முழு உரிமையும் அவர்களுக்கு வழங்கியிருந்தால் அவங்க பிரிஞ்சு போகிறேன்னு கேட்க போகிறதும் இல்லை, ஆயுத போராட்டம் வரப்போகிறதும் இல்லை இல்லையா. 49, 50லேருந்து காஷ்மீர் பிரச்சனை தொடங்கினாலும் 90 தான் ஆயுத போராட்டம் தொடங்குது. ஏன் தொடங்குது? 80, 87 தேர்தலை இந்திரா காந்தி அந்த பீரியடு, ராஜீவ்காந்தி பீரியடில் எலெக்ஷனை ஃப்ராடு பண்ணி தோத்தவனை ஜெயித்தவனாக்கி இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் சரி இது வேலைக்கு ஆகாது, ஓட்டுப்பாதை வேண்டாம் வேட்டுப்பாதைன்னு வந்து அப்படி போகிறாங்க. அப்படி தான் ஆரம்பிக்குது. அது அந்த அளவுக்காவது யோக்கியமாக இருந்திருந்தாக்க இந்த நிலைமை வந்து வந்திருக்காது. அதை வந்து செய்யாமல் இவங்க வந்து பாகிஸ்தானால் வருது என்று பாகிஸ்தான் மேலே எவ்வளவு குண்டு போட்டாலும் இந்த காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க முடியாது. பாகிஸ்தான் கடந்த காலத்தில் இதெல்லாம் செய்திருந்தாலும் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று நிரூபிப்பதற்கு எந்த சான்றையும் இந்தியா இதுவரை தரவில்லை. அதனால் எல்லாருமே வந்து அந்த தாக்குதலை தான் பயங்கரவாத தாக்குதலை கண்டிச்சாங்களே தவிர பாகிஸ்தான்ற பேரை கூட யாரும் சொல்லலை. ஏன் லஷ்கரே தொய்பா அந்த பேரை கூட சொல்லலை, அல்லது ரெசிஸ்டன்ஸ் ஃபோரம் அந்த பேரை கூட யாரும் சொல்லலை, ஐநா தீர்மானம் உள்ளிட்டு. அப்போ இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்குரிய தரவுகளை வந்து கொடுக்கணும். இந்தியா சொல்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் செஞ்சீங்கல்ல இப்போ செஞ்சுருப்பீங்க, இப்படி தான் இந்த இந்தியாவால் சொல்ல முடியுது. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த அடிப்படையில் தான் ட்ரம்ப்புடைய அறிக்கையும் வந்திருக்கிறது. இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து இவங்களும் ஜெய்ஹிந்த் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த பாதுகாப்பு குறைபாடுகள், இந்த விஷயம் முன்னரே உளவு தகவல் இருந்துச்சு வர்ற செய்திகள், இது எதுக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுத்து கேள்வி எழுப்போ எதுவும் இல்லாமல் இவங்களும் பாஜகவினுடைய இந்த தேசவெறி, இந்த இந்து மதவெறி பிரச்சாரத்துக்கு பலியாயிட்டாங்களா? ஒரு கதை சொல்லவா? பாபர் மசூதி இடித்த போது எல்லா கட்சியும் சொன்னது என்ன தெரியுமா? இடித்த இடத்துல கட்டி கொடுத்தாகணும்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு, சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், கோயிலும் இருக்கட்டும் மசூதியும் இருக்கட்டும்னாங்க. அப்புறம் ரெண்டும் வேணாம், அங்கே வேறு ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி கட்டி விடலாம்னாங்க. சரி அப்புறம் கோர்ட்டு எது சொல்லுதோ நல்ல தீர்ப்பாக சொல்லட்டும் அப்படின்னாங்க. ஹைகோர்ட்டு, அலகாபாத் ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுச்சு, இந்துவுக்கு 2 பங்கு முஸ்லீமுக்கு 1 பங்குன்னு. சுப்ரீம் கோர்ட்டு மொத்தமும் இந்துவுக்கு அப்படின்னு தீர்ப்பு சொன்னிச்சு. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கட்டுப்படுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? எல்லாரும் காங்கிரஸ் உள்ளிட்டு இல்லையா? அதுக்கப்புறம் ராமர் கோயிலுக்கு ஏன் வரல அப்படின்னு இவங்க மிரட்டினாங்க. யார்? மோடி வந்து ராகுல் காந்தியை மிரட்டினார், ஏன் ராமர் கோயிலுக்கு சாமி கும்பிட வரல நீ அப்படின்னு. அதுபோல் பகல்காமில் தோல்வி அப்படின்னு 2ஆம் நாள் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த தாக்குதல் நடந்த உடனே எங்கே பார்த்தாலும் தேசபக்தி கொழுந்து விட்டு எரியுது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எதிர்த்து பேசினா தேச துரோகின்றாங்க. சித்தராமையா ஒன்று சொன்னார், போரெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னாரு. இவன் தேச துரோகி அப்படின்னாங்க. உடனே காங்கிரஸ் தலைமை பீடம் யாரும் எதுவும் பேசாதீங்க, தலைமை சொல்கிறது தான், கீழே யாரும் பேசக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இந்த மாதிரி இவர்கள் பயந்து பின்வாங்கும் போது அது மோடிக்கு தான் சாதகமாக இருக்கும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, சண்டை எங்கே நடக்குது? காஷ்மீரை 2ஆக பிரித்து இந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் தான் இப்போ நடக்குது இல்லையா? யார் இதில் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்க தான் சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ரெண்டு பக்கமும் பாகிஸ்தான்காரன் குண்டு போட்டாலும் காஷ்மீரி தான் சாகுறான், இந்திய ராணுவம் குண்டு போட்டால் அந்த பக்கம் இருக்கிற காஷ்மீரி சாகுறான். அது இல்லாமல் தான் இப்போ இந்த மசூத் அசார் மாதிரி தீவிரவாதிகள், அதை விட்டுருங்க, இவங்க தான் சாகுறாங்க. இப்போ இதில் போர் வந்து அங்கே தான் நடக்குது. இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த போதெல்லாம் எந்த ஏரியாவில் நடந்திருக்கு? காஷ்மீரு, அப்புறம் அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் பஞ்சாப்பு, ரொம்ப தள்ளி வந்தால் ராஜஸ்தான், இந்த பார்டரில் தான் அது நடந்திருக்குது. சரி, இந்தியா பூரா எதுக்கு மாக் ட்ரில் நடக்குது சொல்லுங்கள். இப்போ கார்கில் போர் எத்தனை நாள் நடந்துச்சு? அப்போ கூட இந்த மாக் ட்ரில் எல்லாம் நடக்கல. 1971 இந்தியா பாகிஸ்தான் போருக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆமாம். ஏன் இது கார்கில் போகும்போது நடக்காது, இப்போ ஏன் நடக்குது? எதுக்காக மாக் ட்ரில்லு? இது எப்படின்னாக்கா, இந்த ராமர் கோயில் பிரச்சனை வந்தபோது செங்கல் யாத்திரைன்னு ஒன்று நடத்துனாங்க. ஆளுக்கு ஒரு செங்கல் கொடுங்க. மக்களுக்கு வந்து மசூதி அடிச்சுட்டான், அயோக்கியத்தனா, தப்பு, அதெல்லாம் தெரியாது. கோயில் கட்டுறதுக்கு நல்ல காரியத்துக்கு ஒரு செங்கல் கேட்குறாங்க அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா? அப்படி இந்துக்களை அதுக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி எங்கே கிடக்குது பீகார், எங்கே கிடக்குது உத்தரப்பிரதேசம், அங்கே எல்லோரும் குழுக்க படுத்துக்கிட்டு ரோட்டில் எல்லாம் மாக் ட்ரில்லாம், பாகிஸ்தான் வந்து குண்டு போட்டாங்க இவங்க தப்பிக்கிறதுக்கு என்பது இந்த ஒரு பாகிஸ்தான் எதிர்ப்பு, மறைமுகமாக முஸ்லீம் எதிர்ப்பு, போர் வெறிக்கு மொத்த மக்களையும் ஆட்படுத்துவதற்கு இது வந்து டிமானிட்டைசேஷன் மாதிரி இருக்குது. எல்லையில் ராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க. ஆமாம், நீ போய் நிற்க மாட்டேன். அல்லது கொரோனாவில் டொங்கு டொங்கு டொங்குன்னு தட்டுங்கன்னார்ல, மோடிக்கு தெரியாத தட்டினா கொரோனா ஓடிடுமா? தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு மூமெண்ட்டை வந்து பில்டப் பண்ணுறாரு. அதன் மூலம் இவர் கொரோனாவுக்கு எதிரான போராளி வந்து முன்னால் போகிறாரு, பின்னால் இவங்கெல்லாம் வராங்க, விளக்கு கொளுத்துங்க, தட்டை தட்டுங்க அப்படின்னாரு. இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை என்றாலும் ஒரு பாலிடிக்ஸுக்கு மக்களை வந்து ஈடுபடுத்துவது, அந்த காரியத்துக்காக தான் இது வந்து இந்த இராணுவத்தோடு ஒன்றி இந்த தாக்குதலை நியாயப்படுத்தும் மனநிலைக்கு, எல்லாரும் போரில் ஈடுபட்டுருக்கிற மாதிரி ஒரு மனநிலை. அப்படி தானே? சும்மா போகிறவனை கூப்பிட்டு ரோட்டில் படுனாக்க அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு இவர்களை ஆட்படுத்துவது தான் இதனுடைய நோக்கம். போர் இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது, இதை நிறுத்த வேண்டும் என்று ஐநா சொல்லுது, எல்லா நாடும் சொல்கிறாங்க. அதான் நம்முடைய விருப்பம். ஒரு வேளை இதை தாண்டி போனால், ஏன்னா இப்போ அவங்க வந்து இந்த ஜீலமில் வந்து நதி நீரை நிறுத்தியிருக்கிறாங்க, அதனால் அங்கே இப்போது விவசாயம் பாதிக்குன்றாங்க. அந்த ஏற்கனவே அது வந்து கொஞ்சம் தண்ணி பஞ்சத்தில் இருக்கிற நாடு தான் பாகிஸ்தான். அதை ஏற்கனவே ஒரு ஆக்ட் ஆஃப் வார்ன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு போர் நடவடிக்கை, தண்ணீரை நிறுத்துறது. அவங்க அணுகுண்டை பயன்படுத்துறதுக்கு முதல் காரணமாக சொல்லியிருக்கிறது, எங்கள் நாட்டுக்கு வர தண்ணியை நிறுத்தினா அணுகுண்டை பயன்படுத்துவோம், அப்புறம் துறைமுகத்தை மறிச்சாக்க அணுகுண்டை பயன்படுத்துவோம், நாட்டை ஆக்கிரமிச்சா பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க உடனே அணுகுண்டை பயன்படுத்த போகிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த போர் இதற்கு மேலே தீவிரமடைந்து இதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதனால் வரக்கூடிய விளைவுகள் ரெண்டு. ஒன்று, பொருளாதார ரீதியாக ரெண்டு நாடும் வந்து நாசமாக போகும். அதில் ஒன்றும் உயிரிழப்புகள் வரும், அது போரில் தானாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு இந்து தேச வெறி அரசியலுக்கு மக்கள் ஆட்படுத்தப்படுவார்கள். இதை எதிர்த்து நீந்துவதற்கு எதிர்க்கட்சிகள் வந்து பயப்படுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப வேதனைக்குரியது. என்னன்னா, இப்போ யாரும் பாகிஸ்தானெல்லாம் ஆதரிக்கலை. பாகிஸ்தான் அதனுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் கண்டிக்கலாம், நம்ம அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மோடியினுடைய இந்த அரசியல் நடவடிக்கை, இது ஒரு அரசியல் நடவடிக்கை. இங்கே உள்நாட்டு மக்கள் மத்தியில் தன் செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கை. இந்த நடைபெற்றிருக்கின்ற இந்த மரணம் இருக்குல்ல, அதில் தன்னுடைய அரசின் தோல்வியை மறைப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்பதை வந்து மக்கள் மத்தியில் நம்ம பேசணும். ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க, அந்த அம்மா பேர் என்ன, சோஃபியா குரேஷியா அப்படின்னு ஒரு முஸ்லீம் பெண் அதிகாரியை பேச வைக்கிறாங்க. இவங்களெல்லாம் வெக்கம் இல்லையான்னு எனக்கு தெரியல. மோடி பேசும்போது உள்நாட்டில் இருக்கும் எதிரிகள்னு பேசுகிறாரு. பகல்காமை பற்றி பேசும்போது யார் உள்நாட்டில் இருக்கும் எதிரி? மொத்த காஷ்மீரும் கண்ணீர் விட்டு அந்த மக்களோடு கூட நின்றுக்கிறாங்க. உள்நாட்டில் எதிரின்னு சொல்லிட்டு முஸ்லீம் கடையில் வாங்காதன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. மசூதிக்குள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டாங்க. காஷ்மீரில் அந்த கம்பளிகளை விற்பவர்கள் அவங்கள அடித்து விரட்டினாங்க. மாணவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தாங்க. கணவனை பலி கொடுத்த அந்த நேவல் ஆஃபீஸருடைய மனைவி
அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக காஷ்மீரிகளுக்கு எதிராக பேசாதீங்கன்னு சொன்னதுக்காக நீ என்ன தீவிரவாதியை வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க. இவ்வளோ வந்து விசாரிக்கணுன்றானுங்க. இவ்வளவு கேவலமாக பேசியவர்கள் இப்போ ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு முஸ்லீம் அதிகாரியை கூப்பிட்டு உட்கார வச்சு அறிவிக்க சொல்கிறாங்கன்னாக்கா இது வந்து அந்த அந்த அதிகாரி ஒரு இஸ்லாமியர் என்ற முறையில் அவங்களுக்கு எதிராக ஏவப்பட்ட ஒரு வன்முறை. அது அவங்க ஒரு இராணுவ அதிகாரி சொன்னதுக்கு கீழ்ப்படியணுமா இல்லையா? நீங்கள் ப்ரெஸ் மீட் நடத்துங்கன்னா நடத்தணும். இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களே, இஸ்லாமியர்களுடைய நாட்டுப்பற்று மீது உங்களுக்கு அவ்வளோ மதிப்பு இருந்தால் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பீங்களா? காஷ்மீர் மக்களுக்கு எதிராக சாதாரண இஸ்லாமியர்களுக்கு எதிராக செஞ்சுருப்பீங்களா? இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே அவங்கள உட்கார வச்சு பேச வைப்பது எப்படிப்பட்ட ஒரு மோசடி நாடகம் என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் அரசியலை மனதில் உள்ளதை பேசுவதற்கான தைரியம் வேண்டும். அப்படி பேசலை அப்படின்னு சொன்னால் அவங்க பேசுகிறது தான் நிற்கும். ஒருபோதும் ஃபாசிஸ்டுகளுடைய உண்மை முகத்தை நாம் வந்து அம்பலப்படுத்த முடியாமல் போகும் என்பதை எதிர்க்கட்சிகளும் உணர வேண்டும். பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்கின்ற ஜனநாயக உணர்வுள்ள நேர்மை உணர்ச்சி உள்ள எல்லோரும் உணரணும். பம்பாய் தாக்குதல் நடைபெற்ற போது மோடி வந்து மன்மோகன் சிங்கை நக்கல் பண்ணார். நக்கல் பண்ணியெல்லாம் பேசினார், பொது வெளியில் நின்று பேசினார். அவர் மன்மோகன் சிங் ஒன்றும் செய்யலை, கையாளாதவர் அவர் தான் சொல்லுவார்ல, இந்த மாதிரி சொன்னார். ஆனால் மன்மோகன் சிங் போருக்கு போகலை. இந்த மாதிரி தாக்குதல் பாலாகோட் டைப்பு தாக்குதல் இருக்கு இல்லையா, அதுக்கும் போகலை. மாறா என்ன செஞ்சார், FATF என்று ஒரு சர்வதேச முகமை, அது வந்து இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகளில் அதற்கு உதவுகின்ற நாடுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பொருளாதார ரீதியாக முடக்குகின்ற ஒரு நடவடிக்கை. அதுக்கு புகார் செய்து பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த நடவடிக்கையை வந்து கொண்டு போனார். நம்பர் 1. நம்பர் 2, இதில் ரொம்ப முக்கியமானது, அஜ்மல் கசாப் இதில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை யார், பாகிஸ்தான் அன்னைக்கு நாங்கள் இல்லைன்னு சொன்னிச்சு. அதை கொண்டு வந்தது யார், ஃப்ரைடே டைம்ஸ்னு ஆங்கில பத்திரிகை பாகிஸ்தான்லேருந்து வர்றது. அவங்க தான் அவங்க ஊர்லேயே போய் பேட்டி எடுத்து போட்டாங்க. நஜம் சேத்தி அப்படின்னு ஒரு பஞ்சாப் கவர்னராக இருந்தவர் சில நாட்கள் முன்னால் கரண்ட் பார்க்க ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு அவர். அவங்க கொண்டு வந்தாங்க. இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆன பிறகு பாகிஸ்தான் இதற்காக ஒரு விசாரணை குழு அமைத்து ஒரு 30 பக்கத்துக்கு அறிக்கை தர்றாங்க. அதை முன்னாள் உளவுத்துறை அதிகாரி இதை பற்றி இன்டர்வியூவில் பேசியிருக்கிறார். அந்த அறிக்கையில் பம்பாய் மீதான இந்த தாக்குதல் பாகிஸ்தானிலிருந்து தான் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்பதை அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாகிஸ்தான் மீதான இந்த நடவடிக்கைக்கு பிறகு, இதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்ட பிறகு பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த நடவடிக்கைகள்லாம் குறைந்து முடக்கப்படுது. 2011 வாக்கில் அங்கே காஷ்மீரில் மரணம் வந்து அதற்கு முந்தைய ஆண்டுகளில் ஆண்டுக்கு 2000-3000 இருந்தது, 211 அளவுக்கு குறைந்தது. இவர் அஜய் சஹானி இருக்கார் இல்லையா, இந்த சவுத் ஏஷியா கவுண்டர் டெரரிசம் போர்ட்டல், அவர் தான் சொல்கிறாரு அந்த அளவு குறைஞ்சது. அந்த அளவுக்கு மோடி அரசு இந்த 10-12 ஆண்டுகளில் குறைக்கலன்னு சொல்கிறார் அவர். இதை மன்மோகன் சிங் சாதித்திருக்கிறார். அப்போ தீவிரவாதத்தை ஒழிக்க வேணாமான்னா அதை மன்மோகன் சிங் கையாண்ட முறைன்னு ஒன்று இருக்குது. அதற்கும் மேலே நீங்கள் காஷ்மீர் மக்களுக்கு ஜனநாயக உரிமையை வழங்கினால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை நிராகரிப்பாங்க. இத்தனை 370 ரத்து பண்ணி இவ்வளோ அடக்குமுறையெல்லாம் ஏவிய பிறகும் பகல்காமில் நடைபெற்ற தாக்குதலுக்கு அந்த காஷ்மீர் மக்கள் என்ன எதிர்வினையாற்றினாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் மோடி வந்து அவர் பேசினார் மன் கி பாத்து, ஒரு வார்த்தை அந்த காஷ்மீர் மக்களை பற்றி சொல்லலை. அதான் சிறப்பு, மோடியோட சிறப்பு. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.